வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிப்பி காளான் வறுவல். காளான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி வெங்காயம் வேகிற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிப்பி காளான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா எல்லாம் சேரணும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இதை ஒன் டைம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். இதில் எக்கு ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நான் ஒரு எக்கு ஆட் பண்ணி பார்த்தேன். பட் செம்ம டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. நீங்களும் வேணும்னா எக்கு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா லீவ் இட் பண்ணிடுங்க. எக்கும் அந்த மசாலா கூட ஆட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சுக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிப்பி காளான் வறுவல் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.